ஹலோ லவர்ஸ், குட் மார்னிங். ஃபஸ்ட்டு பப்பி பார்த்துருப்பீங்க. ஸோ நல்லா ஆக்டிவாக இருக்குது, அதை எடுத்தாச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பப்பி. இதுவுமே பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட், அவங்க அப்பா மாதிரியே சேம் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டு பப்பியும் பிளாக் அண்ட் ஒயிட்டு. நான் என்ன பண்ணுறேன்னா, செகண்ட் பப்பியும் பார்த்திங்கன்னா சாக் இல்லாமல் தான் வந்துச்சு. அதாவது ஒரு வாட்டர் பலூன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ளேருந்து தான் பப்பி வரும். அந்த மாதிரி இல்லாமல் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளே தண்ணி நிறைய குடிச்சிடும். டக்குன்னு புஷ் பண்ணிட்டா பரவாயில்ல. அந்த வாட்டர் பலூன் இல்லாத போது லூப்ரிகேஷன் கம்மியாக இருக்கும். அந்த மதர்னால் வெளியே பப்பியை வந்து சீக்கிரமாக தள்ள முடியாது, புஷ் பண்ண முடியாது. வாட்டர் பலூன் இருந்தால் ஈஸியாக வெளியே வந்துடும் வலிக்கிட்டு, அந்த லூப்ரிகேஷன் மாதிரி இருக்கிறனால. அது இல்லாத போது நான் தான் இதையும் கஷ்டப்பட்டு மெதுவாக தலை மட்டும் வெளியே வந்தது. மெதுவாக ஷோல்டர், கை உள்ளே விரல் லைட்டாக வச்சு, ஸோ விரலாம் நீட்டாக வச்சுக்கோங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. நெயில்ஸ் இருக்கக்கூடாது மெயினாக. நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நெயில்ஸில் அழுக்கு இருக்கும். இன்கேஸ் எங்கள் யூட்ரஸில் டச் ஆச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிடும் எங்கேயாவது. ஸோ அதனால் நீட்டாக வச்சுக்கோங்க அதெல்லாமே. ஸோ வரும்போதே பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயிரே இல்லை, கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப ஹார்ட் பீட்லாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லை. ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது என்ன ஆகும்னா, தலைக்கீழ வச்சு காட்டன் வச்சு தேய்க்கும் போது அப்புறம் மூக்கிலேருந்து க்ரீன் கலர் தண்ணிலாம் வரும். ஆனால் தண்ணி குடிச்சிட்ருக்கோம், அதனால் நீங்கள் தலைக்கீழ வச்சு நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஒரு காட்டன் வச்சுக்கோங்க, சாஃப்டாக தேய்ங்க. பப்பியை முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து ட்ரை பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் காட்டனில் நல்லா தொடச்சிடணும் அவங்கள. ஏன்னா ஈரமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்காது, ரொம்ப கோல்டாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துருங்க, காட்டன் வச்சு தொடச்சிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரையர் வச்சு பண்ணுவோம் பாருங்கள். தண்ணி ஆக்சுவலி வந்துகிட்டே இருக்குது மூக்கிலேருந்து, அதை நம்ம க்ளீனாக எடுத்துடணும். கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துடணும். நீங்கள் அது வர வரைக்கும் நீங்கள் கிளியராக பாருங்களேன். அங்கே பாருங்கள், தெரியுங்களா க்ரீன் கலரில்? முடிஞ்ச வரைக்கும் எடுத்துடணும். நீங்கள் பாலும் அதே மாதிரி ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு தராதிங்க. பாடி டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு வந்து நம்ம ஒரு 27 டிகிரிலேருந்து 32 டிகிரி செல்சியஸ் நார்மல், அந்த சன் வெயில் வரும் பாருங்களேன், அந்த வெயில் அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவங்க பாடி டெம்பரேச்சர் நார்மலாக அந்த இதில் இருந்தால் மட்டும் தான் அவங்க பால் குடிப்பாங்க. அப்போ தான் குடித்த பால் வந்து டைஜஷன் ஆகும். இல்லைன்னா பப்பி வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே சாவதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பாடி டெம்பரேச்சர் நீங்கள் முடிஞ்சிருக்கு குண்டு பல்ப்லாம் வச்சுக்கோங்க. நான் ஏர் ட்ரை வச்சு ஹீட் பண்ணிட்டு அப்புறம் குண்டு பல்ப் போட்டுருவேன். பாருங்கள், நார்மலாக பாடி